உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நான் உங்கள் வரலட்சுமி. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கத்திரிக்காயெல்லாம் வெட்டுறதுக்கு முன்னாடியே ரமேஷ் காட்டுவாப்பிலன்னு பார்த்தேன். அவர் ஃபோன்லேயே முழுகிடுறாரு அவர். அதனால் நான் அந்த பெரிய கத்திரிக்காய் இருக்கும் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய் வாங்கி நல்லா ரவுண்டாக கட் பண்ணி இதில் ரமேஷுக்கு பிடிச்ச ஒரு மசாலா தான் போட்டிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரி பெரி மசாலா. நானே இப்பெல்லாம் ரொம்ப பெரிய மசாலா சாப்பிட்றதில்ல. ஆனால் இது இப்போ பார்த்தோம்னா ரொம்ப டெம்டிங்காக இருக்கு. அன்னைக்கு பெரிய மசாலா போட்டாமா செஞ்சீங்க? ஆமாம். ஓ அப்படியா? ஆனால் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. கம்மியாக தான் போடுறேன், நிறைய போடலை. சும்மா அப்படி தடவி அதில் பெரிய கடாய் வைமா. இன்னைக்கு சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். சூப்பரான இந்த விளாகில் டிஃப்ரெண்ட்டான ஒரு சமையல் தான். அன்னைக்கு ரமேஷ் மட்டும் இல்லை, எல்லாருமே இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, செம டேஸ்ட்டாக இருக்குது. என்னதுமா அது, கத்திரிக்காவே சாப்பிடாதவங்க கூட கத்திரிக்காய் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருந்தீங்க. இந்த வெங்காயத்தை வேற வெட்டிக்கிட்டு வெங்காயம் வெட்டாமல் சமையல் பண்ணணும்னாக்கா நம்ம பிராமினா தான் இருக்கும். அவங்க வீட்லயே நீங்க வேலை செஞ்சிருக்கீங்களாமா? அப்ப அவங்க சமையல கொஞ்சம் கத்துட்டு வெங்காயம் நிறைய வெங்காயம் போடாம, தக்காளி போடாம, இந்த கத்திரிக்காய்க்கு மசாலா எல்லாமே போட்டு வச்சிருக்கேன். மசாலா எல்லாம் இல்லை, பெரிய மசாலா மட்டும் அதில் தடவி வச்சிருக்கேன். இங்கே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் கூட ஊற்றுங்க, நல்லா வதங்குற மாதிரி ஊற்றணும். அதனால் நான் 6 ஸ்பூன் கிட்ட ஊற்றுறேன். நான் 6 தான் தாண்ட போறீங்கன்னு பார்த்தேன். இங்கே நம்ம உருளைக்கிழங்குக்கு மசாலா வதக்க போகிறோம், கிரேவி மாதிரி வைக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்லாம். இது நம்ம கத்திரிக்காய்க்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மசாலா போட்டு வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காவை இதில் சேர்த்துருவோம். அப்படியே பெரிய மசாலா வேணாம், நார்மல் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால அம்மா இதில் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிருவோம். மூடி சிம்மில் தான் இருக்குது, இது ரொம்ப ஹையில் இல்லை, சிம்மில். அப்போ இந்த அடுப்பில் மாற்றிடலாம் ராஜா. அது நான் கம்மியாக எரியுது இல்லை, அது கரெக்டாக இருக்கும். அது அப்படியே சிம்மில் இருக்கட்டும். இதில் நம்ம உருளைக்கிழங்குக்கு மசாலா வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு 3/4 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 3/4 ஸ்பூன், மிளகு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் தனியா பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, மிளகாய் ஒரு 15 மிளகாய், ஏன்னா 3/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். அப்புறம் காஷ்மீர் மிளகாய் ஒரு 5-6 காஷ்மீர் மிளகாய். மாம்பழ கலரில் புடவை கட்டிட்டு மாம்பழம் சாப்பிட்டு பாதி அங்கே வச்சுருக்கீங்க. சாப்பிட்டேன், அதனாட்டே சரி நீ வந்துட்ட, அதனால் அவங்க தட்டில் போட்டு ஆற போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 10 முந்திரி போட்டிருக்கேன். ஒரு 10லேருந்து 15 முந்திரி லைட்டாக நம்ம வறுத்துட்டு அதையுமே எடுத்து இந்த மசாலாவோட சேர்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா அகாரோடையது. ஆமாம், நம்ம ஆல்ரெடி அம்மா வீட்டு சமையல் ஃபுல் வீடியோ போட்டோம், நல்லா இருக்குது. இது பார்க்கறதுக்கு பாத்திரம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம் பெருசு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். இதில் உப்புமே நம்ம சேர்த்துடலாம். கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நான். நீங்கள் இந்த மசாலா எல்லாம் ஒரு 2 பேருக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 உருளைக்கிழங்கு போதும். 3 உருளைக்கிழங்கு, 1 வெங்காயம், 3 தக்காளி. மிளகாலாம் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் போதும். அதே மாதிரி மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டால் போதும். தனியாக ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். சிம்மில் வச்சு நல்லா மூடி வச்சுட்டேன். இது இப்படி தான் வதங்கணும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், தண்ணி ஊற்றாதீங்க. இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். செமையாக இருக்கும் இது. பாருங்க, இதில் ஒரு 3 பீஸு சின்ன துண்டாக இஞ்சி போட்டிருக்கேன். ஒரு 15லேருந்து 20 பல் பொடியாக இருக்குது, அதனால் நான் ஒரு 20 பல் பூண்டு போட்டிருக்கேன். இந்த மசாலாவை இதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. சரி பட்டு எப்படி பாரு மூஞ்ச, லைட்டை பார்த்துட்டு திருப்பி வந்துருப்பேன். உனக்கு எழுந்தோம்னா அவர் கூட யாராவது எல்லாரும் இருக்கணும், இல்லை அப்படின்னா ஒரு யாரும் இல்லைன்னா அழுகுறாரு, அவரே வாட்டும் வந்துடுறாரு. ஆமாம், இப்போல்லாம் அவனே இறங்கி வந்துடுறான்.
சட்டை பட்டை போடு செல்லம். ஸ்டைல். இந்த கத்திரிக்காயில் உள்ள தண்ணியே நமக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே. அதனால இதை மூடி வச்சிருவோம். இங்கே வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம்ப்பா. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறத விட்டு ஒரு 7 தக்காளி சேர்க்குறேன் நான். இதில் சின்ன சின்ன தக்காளியாக இருக்கும். நான் ஒரு 7 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் 2 பேர்த்துக்கு அப்படின்னா ஒரு 2 தக்காளி, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி, பெருசாக இருந்தால் 1 தக்காளி போட்டால் போதும். பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும். நான் எடுத்து தட்டில் கொட்டிட்டேன். ஆறினவுடனே நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். என்ன குழம்பு வைக்கிறீங்க? என்ன குழம்பு? எண்ணெய் குழம்பா? என்ன குழம்புன்னு கேட்குறேன். எண்ணெய் குழம்பா? எண்ணெய் குழம்பா? என்ன குழம்பா வைக்கிறீங்க? அது எதோ பண்ணிட்டு இருக்கீங்க அந்த குழம்பு போட்டு. உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு தான் இவ்வளோ இதுவா? என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கீங்களே, அதை ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் சமையலே முடிச்சு 5 நிமிஷத்துல எடுத்து முடிச்சிருக்கீங்க. 5 நிமிஷம் தான். நீ நடுப்புற ஓடாம மட்டும் இரு. ஐயோ, என் கைய வேற. கத்திரிக்காய் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அப்படியே சாப்பிடலாம். ஆனா இப்படியே கூட நீங்க வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஆனா நம்ம வந்து தயிர் எடுத்துட்டு வந்துருமா கீழே இருந்து கடையில, இருக்கா இல்லையானே தெரியல. இந்த தேங்காய் வந்து மசாலா அரைச்சேன் பார்த்தீங்களா, அதில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, நேற்று கட் பண்ண உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுட்டேன். தண்ணியோடு வச்சுருந்த தொட்டு அப்படியே பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள். சில நேரம் நமக்கு அப்படி தான் சொதப்பிடும். நம்ம ஒரு கணக்கு போடுவோம், அது வேற கணக்கில் முடிஞ்சிடும். டைம் நேற்று இந்த டைம் இதுக்கு மேலேயே ஆயிடுச்சு. சரி, அதனால நிறைய வேண்டாம், டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு முடித்தோம். அதான் ரீசன். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சனால ஃப்ரிட்ஜ் ரெடியான 3/4 கிலோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா எல்லாமே நம்ம வதக்கி அரைச்சாச்சு. சரியா? இந்த இப்போ உருளைக்கிழங்கை போட்டு வதக்கணும். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் இந்த அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி இதெல்லாமே ஒரு சுற்றி அதில் போட்டுடலாம். பாருங்க, வதக்கி வச்சுருந்தா தக்காளி வெங்காயம் இதையுமே இதில் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிப்போம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துடலாம். முதல்ல இந்த உருளைக்கிழங்கை நம்ம கொட்டிடலாம். இது வந்து நீங்கள் பெருசாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம், சின்னதாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். அப்பா இங்கே முடிஞ்சிடுச்சுப்பா. கத்திரிக்காய் வந்து வதங்கிடுச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே அப்படி வைப்போம். தயிர் வந்தோம்னா ஊற்றிக்கலாம். அதை இது பண்ணிவிட்டு தாளிச்சிட்டு ஊற்றிக்கலாம். சரியா? இன்னைக்கு வந்து அந்த குழம்பு இந்த தயிர் அவ்வளோதான். பன்னீர் வறுக்க போகிறோம்பா, ஃப்ரை மாதிரி. ஆமாம், மசாலா போட்டு. சூப்பர் சூப்பர். இன்னைக்கு பயங்கரமான ஒரு வெஜ்ஜு விருந்து. ஸோ அடுத்த ஒரு 3 நாள் வெஜ்ஜு தான் நமக்கு. அதனால் வந்து வெஜ்ஜாக உங்களுக்கு நீங்கள் சாப்பிடணும். சரி, நாங்கள் செய்யணும், அதை பார்த்து நீங்கள் செஞ்சு சாப்பிடணும். யோகன் என்ன பண்ணுறீங்க? ஏதோ காற்றுல ஏதோ பிடிச்சிட்டு இருக்கீங்க. எவ்வளோ? 1/2 லிட்டர் தயிர் எடுத்துருக்கேன். இப்படி அடிச்சுட்டு தான் போடணும். முதல்ல நல்லா அடிச்சுட்டு ஊற்றணும். அப்போ தான் வந்து அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். ஓகே, சரியா? இதில் மட்டும் கொஞ்சம் உப்பு போடணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம இன்னும் ஒரு சுற்றிக்கலாம். நான் ஒன்றும் பண்ணல, நீங்க தான் ஊத்துறீங்க. அது கரெக்டா கொத்தமல்லிலையும் பச்சை மிளகாவிலையும் ஊத்தி அப்படியே தள்ளி விடுங்க. அதுல தானே போட போறீங்க? அதுல தான் போட போறீங்க. இது தாளிக்கணும். ஓ, கொத்தமல்லி கூட அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். நீங்க ஒழுங்கா நின்னு இது பண்ணல ப்ராப்பரா, அதனால ஊத்திக்கிச்சு. ஓகே, வேற லெவல்ல இருக்கும். இன்னும் கொஞ்சம் தயிர் ஊத்தணும். அன்னைக்கு அப்படியே தழும்புச்சு, வேற லெவல்ல இருந்தது. இல்ல இதுவும் அந்த மாதிரி ஆயிடும் ராஜா. பார்க்கும் போதே நாக்கு ஊறுது எனக்கு. கொத்தமல்லி போடணுமா? ஆமா, இந்த தயிர்ல ஊற்றிக்கிச்சு பாரு, அதுலேயே அந்த கொத்தமல்லி எடுத்து போட்டுடுறேன். அவ்வளோதான். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஜீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் கடுகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன்.
அதுக்கப்புறம் பெருங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இல்லை, நம்ம வீட்டுக்கிட்ட செம்ம மழை. இப்போவும் வானம் மூடிட்டு இருக்கு, எங்கேயோ பேஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ராஜா. இடி லைட்டாக இடிக்கிற மாதிரி இல்லை, வெளியே வேற எங்கேயோ. ஆனால் நேற்றெல்லாம் அல்டிமேட்டு, அப்படியே தெறிக்க விட்றாப்புல. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம செடிலாம் சூப்பராக வளர்ந்துடும் இல்லை. அம்மா கரெக்டாக விதையெல்லாம் போட்டாங்க. நேற்று பழம்பிட்டு இருந்தாங்க, நான் விதை போட்டால் மட்டும்தான்டா கடற்கடை மழை வருது அப்படின்ட்டு. இன்னும் 2-3 நாள் கழிச்சு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க அம்மா. 2-3 நாள்னா கழிச்சு வந்திருந்தா கூட விதையெல்லாம் ஒன்றுமே இருக்காது. பாப்பா இதை வந்து உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மூடி வச்சிருவோம். அவ்வளோதாங்களா? ஆமாம், அவ்வளோதான்ப்பா. மூடியை காணும்ப்பா. அங்கே இருக்குங்கம்மா. அடுத்து இன்னும் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணோன்னா நம்மளுடைய லஞ்ச் வந்து முடிஞ்சுது. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஓகே, நல்லா நமக்கு வதங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம், திக்காக வேணும்னா கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும், அதனால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கிறேன் நான். எதுக்குடா அழுவுற? எதுக்கு அழுவுற நீ? என்னாச்சு? ஆயாவை போட்டு கொடுமை பண்றா. அவங்களால பாவம். ஆமா, எங்களாலே பிடிக்க முடியல, ஆனா அவங்கள அப்படி ஓட விடுறா பாவம். நல்ல ஆளப்பாரு. ஐயோ ஐயோ, டேய் யோகன்பா, என்னப்பா பண்றா ஆயாவ? ஓகே, பன்னீர் வந்து நான் கட் பண்ணி போடுறேன். வரலட்சுமி வந்து மசாலாவில் அதை சிக்கன் 65 மசாலாவில் ஏதோ சக்கனா சிக்கன் 65. இவன் வேற 2-3 நாளாக 2 பேரும் வெறுப்பேற்றிக்கணும். சிக்கன் சுவையில் குழம்பு, மட்டன் குழம்பில் சுவை இது குழம்பு, சிக்கன் 65 மாதிரி பன்னீர் 65 அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குல்ல, சூப்பராக ஒட்டுது இல்லைங்கம்மா. உப்பு போடணுங்களா நம்மளதுல? நம்மளதுல உப்பு இல்லைம்மா, உப்பு ஆல்ரெடி இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தர் வந்து நார்மல் உப்பு சாப்பிடுவாங்க, ஒருத்தர் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால நான் கம்மி உப்பு தான் போட்டிருக்கேன், வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே, சூப்பர். பன்னீரில் மசாலா போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, மீடியமாக காய வச்சுருக்கேன். அதுலேயே வந்து சின்ன அடுப்புலேயே வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே தான் மசாலா வந்து உதிராமல் அப்படியே வந்து அதுலேயே வந்து இதுவாக இருக்கும், அதுலேயே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த மசாலா ஒட்டிகிட்டு இருக்கும். மசாலா நீ கேட்குற மாதிரி. ரைஸ் மழை வருது, சூப்பர். எதா இருங்க, ஐயோ போனாங்களா? போயிருப்பாங்க, இந்நேரம் ஓடி இருப்பாங்களே. லைட்டாக தான் இப்போ வருது, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் நல்லா வர. தூரல் தான் பார்த்து வருது. அப்படியே பாருங்கள், மசாலா ஒட்டிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் ஊறிடுச்சு அப்படின்னாலே நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும். அப்படியே நம்ம திருப்பி போட வேண்டியதுதான். திருப்பி போனால் அது பெல்ட் ஆயிடுச்சுன்னு இருக்குது. பாருங்கள், உருளைக்கிழங்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் சைடிஷாக வச்சுக்கிறது அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வச்சுருங்க. சாப்பாட்டுக்குன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம வந்து குழம்பு வந்து சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்லையே இருக்கட்டும் அப்படியே. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். டக்குன்னு கரண்ட் போகுதுப்பா காலிலேருந்து. என்னடா? வா நீ ஃபஸ்ட்டு ஷர்ட் போடுங்க, அப்போ தான் உங்களை காமிப்போம். ஓகேங்கம்மா. இன்றைக்கும் வந்து சிம்பிளாக சூப்பராக வந்து சாதம் வடிச்சிருக்கோம், உருளைக்கிழங்கு குழம்பு வச்சுருக்கோம், கத்திரிக்காய் தயிர் பச்சடி வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் பன்னீர் வந்து பொரிச்சிருக்கோம். சூப்பர். இந்த லஞ்ச் தான் இன்னைக்கு. ஆமாம், ஒரு 3 நாளைக்கு வெஜ்ஜு தான். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர். ஸோ இந்த கிளைமேட், இந்த வெதரை வந்து யாரெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா ஹீட்லேருந்து இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட்டுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கும் போது. வீடு குளுகுளுன்னு இருக்குப்பா இப்போதான். அதுவும் ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு போயிட்டா ரொம்ப அனல் பறக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் பெஞ்சால் நல்லா இருக்குது நமக்கு. எஸ். ஸோ உங்கள் வீட்டுக்கிட்டலாம் மழை பெய்தான்றதே கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்யூ. அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய் 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 பாய்.